ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஷுவலாக தீபாவளினாக்க நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்வீட் இல்லாமல் செய்ய மாட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் இன்னைக்கு பாசிப்பருப்பில் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1 கப் சர்க்கரை, இதில் தான் நான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணியிருக்கேன். அதே பவுலில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதை நான் பாகு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கம்பி பதம் வரணும்னு இல்லை, நம்ம குலாப் ஜாமுன் செய்யும்போது எப்படி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாகு ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு கிண்டிட்டு அதுலேருந்து நீங்கள் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருக்கலாம். இப்போது நம்ம எதிர்பார்த்த அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி திக்காக இருக்குமோ அந்த சிரப் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஏலக்காவை இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாசிப்பருப்பை நான் ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசியை நான் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பவுலில் வேணாலும் அளந்துக்கோங்க, ஆனால் அதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 1 கப் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். கிட்டத்தட்ட வடை எப்படி அரைப்போமோ வடை மாவு அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நாம் இன்றைக்கி பாசிப்பருப்பில் ஜாங்கிரி தான் செய்ய போகிறோம். அதனால் நல்லா திக்காகவே எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் கலருக்கு நான் கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இல்லை கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் எந்த ரொட்டேஷனில் இதை நீங்கள் சுற்றுறீங்களோ அதே ரொட்டேஷனில் கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா சுற்றுங்க. நல்ல ஒரு ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சி வரணும். இதே தான் நீங்கள் உளுந்து மாவில் ஜிலேபி செய்கிறனாலும் இல்லைனாக்கா ஜாங்கிரி செய்கிறனாலும் இதே பக்குவம் தான். இப்போ எனக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. நான் மாவு எடுத்ததை விட குவான்டிட்டி இப்போ அதிகமாகவே தெரியும். நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும். ஸோ இது நம்ம ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. டக்குன்னு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கவர் எடுத்து இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எப்போதுமே ஜாங்கிரியாக இருக்கட்டும் இல்லை ஜிலேபியாக இருக்கட்டும் அதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டான பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா எலும்பி வரும். அதே மாதிரி எண்ணெயும் ரொம்ப இருக்கக்கூடாது. ஜாங்கிரி பாதி மேலே இருக்கணும், எண்ணெய்க்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக போட்டிங்கன்னா நல்லாவே வரும். இதே தான் நீங்கள் உளுந்து மாவு ஜாங்கிரி செய்கிறனால இதே ப்ரொசீஜர் தான். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாவு நீங்கள் நான் கலக்கின மாதிரி நல்லா கைவிடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு கலக்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே எலும்பி வரும் ஜாங்கிரி. இப்போது இந்த மாதிரி ஒரு பேனில் நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு திருப்பி போடுங்க. ஜாங்கிரி ரொம்பவும் மொறுமொறுப்பாக ஆகக்கூடாது. ஒரு 80% குக் ஆனால் போதும். அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் சலசலப்பும் நல்லா அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து சிரப்பில் நான் போட போகிறேன். சிரப் கண்டிப்பாக சூடாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மிதமான சூடாவது இருக்கணும். இப்போ இதை நம்ம சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே சூடாக இருக்கும்போதே நீங்கள் சிரப்பில் போட்டுறணும். அப்போ தான் அந்த சிரப்பெல்லாம் நல்லா உறிஞ்சும். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அப்பப்போ. கண்டிப்பாக ஜாங்கிரி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டீங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நமக்கு வீட்டில் கிடைக்கிற இன்க்ரீடியன்ட், ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு செய்யுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எனக்கு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.